இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம இப்போ போகிறோம். வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு ரீயூனிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து இனிமேல் நிறையா வீடியோஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா, நம்ம ஃப்ரெண்டு இப்போ வருவார், அவருக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். வந்துட்டாருங்க. ப்ரோ லிஃப்ட், ப்ரோ லிஃப்ட். தம்பி 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 இங்கே வாங்கப்பா. தம்பி எப்படா இருக்க? ஹாய், ஹலோ, நல்லா இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணுறா. அது என்னன்னா இங்கே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆரம்பமே சிறப்புடா. சரி, ஓகே போமா. பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த பஞ்சாயத்து பண்ணுற நிலைமை இந்த கண்ணாடியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். அது நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். லைட் பெருசாக செம்மையாக இருக்குது. நிறைய வீடு எடுக்கலாம். ஐயோ, நம்ம வேறு தனியாக விட்டு நிற்க வச்சுட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. கண்ணாடி வேறு கண்ணு தெரிய மாட்டேங்குது. மாறாடி மாசா இருக்கா பண்ணுங்க. தரிசன்றா தரிசனம் ரைட்டு போ. அங்கே இருக்கான் பாரு. ஏய் அவ்வளோ வருத்தெல்லாம் இதை சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை எப்படி இருக்க? போகலாமா? போகலாம். நீ பார்க்கிங் போட்டு நாங்கள் போகிறோம். முன்னாடி போகிறோம். நீங்கள் அங்கே வண்டி போட்டு போகலாம். ஆமாம், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா இங்கே வந்தும் கண்ணை போட்டு என்ன கடல்ல எல்லாம் போட முடியாது. கடல்ல சாப்பிடத்தான் முடியும். நீ இந்த மொக்க காமெடியெல்லாம் நீ இந்த ஜோக்கில் இங்கே பார்த்துரு. அப்பார்ட்மெண்ட் இது. அவன் என்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கி சிகில் பங்களாம இருக்கு. அட்டை பேர் வச்சிருக்காங்க கூட. யாரப்போ பார்த்துடா முன்னாடி கமத்தி விட்டுருச்சுன்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்பார்ட்மெண்ட் லிஸ்ட்டு அவன் மாதிரியே தான் இருக்கும். ஓலா எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? வீட்டு நம்பர் பார்த்தோன்னா கடைசி 30 வச்சிருக்கான். எப்படா கதை அவன் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வானவிலே வானவிலே தோடோடோடோய் தோடோடோய். கத்தாம உள்ள வாங்கடா. பேசாம ஏன்டா கீழே யாரா வந்தாங்கன்னா என்ன தாண்டா பிடிச்சி சத்தம் போடுவாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? வந்தோடனே பூமர் வேலைய ஆரம்பிச்சிட்டான்டா. பயமாக தான் இருக்கு. நான் உங்கள் திலக். டே இப்போதாண்டா வந்தீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்களேன்டா. டே உனக்கும் தனியாக சொல்லுமா, உட்கார்றா பேசாம. டே வாங்க கீழே போயிட்டு வரலாம். சரிண்டா, சாமி கூட்டிட்டு வந்து நான் லைட்டாக நீங்கள் போங்க. கண்ணாடி எங்கே உள்ள வச்சு நான் மறந்து. சரி ஓகே. வாங்க போயிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகே வாடா போயிட்டு வரலாம். கண்ணாடி தேவையா? இல்லை படிக்க முடியாது. உள்ளடா கீழே தான் போனீங்க பார்த்துட்டு வச்சுருக்கு. இன்னைக்கு திருந்தே இல்லை. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வா. பார்த்து தெரியல கொஞ்சம் போகலாம். அந்த பாத சமையல்
போறீங்க அப்புறம் அப்பார்ட்மெண்ட் உட்கார கொடுத்து நிறைய இடம் இருக்கு பெஞ்சு பார்க்கு நீங்க கூட்டு போற வெட்ட வீடு இவ்வளோ காய்கறி இருக்கு நான் மாதிரி சுகர் அதுக்கு நீ ஒரே உட்காந்து மூடிட்டே இருக்கியா அது மாதிரி நடந்தா கொஞ்சம் காத்தோட்டமாக ஃபிட்டாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காருங்களா நீ தான் நல்லா வளருவோம் எல்லாம் இங்கே தான் ஆனால் ஆமாம் தர்ஷனு போட்டியா கலதா நல்லா இன்னும் முடிக்கிற என்னது தெரியுமா நல்லா யோசி இதெல்லாம் பண்ணுற போய் கூட்டிட்டு போ இவன் அப்படித்தான் போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் அவரு கூட்டுலன்னா நான் கூட்டிட்டு வரேன்டா சாவி இப்போதான் இதே கலையை சுத்த வேண்டியது நம்பி ஒரு வேலை செய்ய முடியும் சாவியை கூட்டலாம் இல்லையா அது கூட தெரியல சாப்பிட்டு நம்மளே வேற வேலை இல்லை நமக்குனே சரி ரைட் சைடு லெஃப்ட் திருப்போம் கூட்டியாச்சு நம்ம வந்தால் தான் கரெக்டாக இருப்பாச்சு வேலை வச்சுக்கிட்டேன்